பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாவரும் நம்முடைய எண்ணங்கள், ஓட்டங்கள் யாவுமே எப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை தரிசிப்போம், ஆண்டவரோடு நாங்கள் எழுந்து வாழ்வோம் என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கிற காலகட்டம். ஆனால் ஆண்டவர் நம்ம இல்லங்களிலிருந்து அவரை வழிபட அழைக்கின்றார். முழு மனதோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக, ஞாயிற்றுக்கிழமையில் மாற்றம் அல்ல, மற்ற எல்லா நாட்களும் காலையும் மாலையும் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த அழைப்பிலே நாம் உண்மையுள்ளவர்களாகவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் யாவரும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரிடத்திலே நாம் அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறேன். இந்த காலை வேளையிலே மண்டை நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொலி மூலமாய் நாங்கள் ஒருவரை ஒரு சந்திக்கவும் உடைய வசனங்களை தியானிக்கவும் நீங்கள் கொடுத்திருக்க கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்புக்கு நீரவர்களே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை இந்த அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க நம்மை அழைத்திருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த உலகத்திற்கு நீதி செய்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே பின்வரும் 2ஆம் ஞாயிறு, அது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் ஞாயிறாக தென்னிந்திய திருச்சபையிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விடுதலைக்கு ஏங்கும் படைப்பு. இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இயற்கை, சுற்றுச்சூழல், வாழ்வாதாரம், இதை எவ்வளவற்றையும் நாம் பாதுகாக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்நாள் வரை படைப்பு அனைத்துக்கும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது. ரோமர் 8:22 நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் பார்க்க வேண்டிய சில காரியங்கள், கடவுள் படைத்த இந்த உலகம் மிகவும் அற்புதமான ஒரு உலகம். இயற்கை எழில் நிறைந்த அவரின் படைப்புகள், இயல்பு நிலைகள் இன்று சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு அவர் கொடுத்த இயற்கை அழகுகள், வளங்கள் எல்லாமே சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மனிதன், உயிரினங்கள் வாழ்வதற்கு மிக மிக அவசியமான நிலம், நீர், காற்று, இந்த மூன்றும் இன்று மாசுபட்டு கொண்டிருக்கிறது. தண்ணீர் மாசு, நிலம் மாசு, காலநிலை மாற்றங்கள், உலகம் வெப்பமயமாதல், அதிக மழை, மழை இல்லாமல் இருப்பது, வறட்சி, தண்ணீர் பெருக்கு, நிலச்சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், இயற்கை சிதைவுகள், இவை யாவுமே நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை இதை நாம் பார்த்து கொண்டு இது எனக்கு என்ன என்று சொல்லி நாம் பார்க்க ஒரு காரியமாய் காணப்படுகின்றன. ஆனால் நாம் பார்க்கும்போது சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, 2015ஆம் ஆண்டுல சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அது மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி உள்ள ஒவ்வொரு உலக நாடுகளில் வெள்ளப்பெருக்கு, பஞ்சம், தண்ணீரின்மை, எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது இதற்கு மனிதன் தான் காரணம் என்று நாம் பார்க்க முடிகிறது. எல்லாவித சூழ்நிலையிலும் கடல் கொந்தளிப்பு, சுனாமி எல்லாமே மனிதனுடைய ஒரு தவறினால் ஏற்பட்ட ஒரு காரியம். அதை நாம் யாரும் மறுக்க முடியாது. இந்த அவலநிலைக்கு காரணம் என்ன? மனிதன் மனநிறைவு இல்லாமல் வாழ்வதுதான் காரணம். கடவுள் நம்மை படைத்தவர், அனைத்தையும் அற்புதமாக பாதுகாக்கிறவர், திருப்தியான வாழ்வுக்கு நேராக நடத்துகிறவர், அவ்வளத்தையும் பாதுகாக்கிறாரு. நம்மை ஒரு திருப்தியான வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறார். பறவைகள், மிருகங்கள், ஏனைய உயிரினங்கள், புல் பூண்டு ஆகிய அனைத்தையும் கடவுள் போஷிக்கின்றார். இன்னைக்கு அவை எதையுமே சொத்து சேர்த்து வைப்பதில்லை, எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவற்றை போஷிக்கின்றார். அவருக்கு தேவையான நேரத்தில் அதை பெற்றுக்கொள்கின்றனர். ஆனால் அதை உடுத்துவித்து அற்புதமாய் அவர் அதை நேசிக்கிறார், அதை பார்த்து ஆனந்தம் அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். ஆனால் மனிதரோ
மனநிறைவில்லாதவராய் பேராசையுடன் வாழ்வதால் இயற்கை சுரண்டப்படுகிறது. மனிதன் பொறுப்புடனும் இருக்கின்றதில்லை, மன நிறைவுடனும் அவன் இருப்பதில்லை. இயற்கையை நாம் பாதுகாப்பதும் கிடையாது. இவரோட மனிதனுக்கு தான் மன நிறைவு இல்லை, பேராசை, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு இந்த இயற்கையை பாதுகாக்க மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். கடவுள் கொடுத்த 10வது கட்டளை இஸ்ரேல் மக்களுக்கு பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. யாத்ராகம் விடுதலை பயணத்தில் சொல்றாரு 20:17 நீ பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக என்பதாகும். ஆனால் இறைவனின் கட்டளையை மீறி இச்சை அல்லது பேராசை இயற்கை அழிக்கப்படுவதற்கு காரணமாகின்றது. இதன் விளைவு புவியியல் மாற்றங்கள், சுற்றுச்சூழல் பாதிப்பு. இன்னைக்கு அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி, அந்த காரியத்தை, அந்த கட்டளையை மீறுகிறவர்களாய் காணப்படுவோம். உலகின் தலை சிறந்த விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்லும் போது மனுக்குலம் தற்கொலைக்கான செய்முறையில் இருக்கிறது என்கிறார். அதற்கான காரணத்தை சொல்றார். ஒன்று, அணு ஆயுத போர், அணு ஆயுதம், உலக வெப்பமயமாகுதல், நுண்ணுயிரிகளின் இடமாற்றம் என்று அவர் 3 விதமான காரியங்களை சொல்கிறார். அப்போ இன்னைக்கு நியூக்ளியர் வார், குளோபல் வார்மிங், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வைரஸ் என்று சொல்லி அவர் கூறுகிறார். இந்த துயர நிலை ஏற்படுவதற்கு காரணம் இயற்கை மீதான மனிதனின் மனநிலை என்கிறார் அவர். அப்போ அதை அழிப்பதற்கும் தான் வாழ வேண்டும், அதை சுரண்டி மற்றவர்கள் வாழ்ந்தால் என்ன வாழாவிட்டால் என்ன என்று சொல்லி மனிதன் தன்னுடைய காரியத்தை மாற்றம் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் மற்ற எந்த காரியத்தையும் பார்க்கறதில்லை. கடவுள் படைத்த இயற்கையில் உலகம் மாசடைந்து இயல்பு நிலையை இன்றைக்கு அது இழந்து விட்டதாக காணப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்த மனிதர்களாய் நாம் காணப்படுகிறோம். இன்னைக்கு மழை இல்லை, அதிக வெயில், ஒரு இடத்துல நடந்து போய் மரத்து நிழல் உட்கார முடியல, எல்லாவற்றையும் அழித்து விட்டு நம்ம என்ன சொல்றோம், வீடுகளை கட்டுகிறோம். இன்னைக்கு சென்னை பகுதியில் மற்ற எல்லா பகுதியிலும் பார்க்கும்போது இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ், எவ்வளவோ அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணிக்கு வழி இல்லை. இன்னைக்கு ஈசிஆர் ரோட்ல போய் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ், அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் அங்கே என்ன, இன்னைக்கு மனிதன் குடியேற முடியவில்லை. தண்ணிக்கு அங்கு வழி இல்லை. கடல் நீரை குடிநீராக மாற்ற நிலைமை என்னமோ செய்து பார்க்கிறார்கள். இருந்தாலும் இயற்கை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நான் அழித்து அதில் வேறு விதமாக நான் செயல்படும் பொழுது அது சாத்தியமில்லை என்று கடவுள் நமக்கு அப்பப்போது நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நமக்கு மன நிறைவுள்ள வாழ்வு நமக்கு இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில மன நிறைவுடன் வாழ்வுமான்னு பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்து ஏதேன் தோட்டத்தில் விட்டு நீங்கள் இதை பண்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் கொடுக்கிறேன், இது எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லி அவர் கொடுத்து அவர்களோடு அவர் உலாவினார். மன சந்தோஷமாயிருந்தார்கள். ஆனால் அவருடைய காரியம் என்ன, அதில் மனநிறைவற்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஒன்று, கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது. இன்னொரு, இயற்கை சூழலில் அவர் நினைச்ச பழங்களை பறித்து சாப்பிடலாம், எல்லா விதமான காரியங்களும் அவங்களோடு இருந்தது. மனம் ரம்யமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எண்ணத்தில் ஒரு சிறிய காரியம், மன நிறைவற்றவர்களாக இருக்கும் பொழுது சர்ப்பம், பாம்பு அவர்களை வஞ்சித்தது. என்ன சொல்ற ஒரு வார்த்தை, நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்ன காரியம், இதை நம்பி அவர்கள் கடவுளுடைய கட்டளையை மீறினார்கள். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம சொல்றோம், அந்த ஒரு மாதம் அலைஞ்சா என்ன, இது போனா என்ன, இது ஒன்றுதானே என்று சொல்லி யோசிக்கிறோம். அந்த ஒன்றை உருவாக்குவது எவ்வளவு கடினமான காரியம். அதான் கடவுள் சொல்றாரு, அந்த உருவாக்கி நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி அந்த உருவாக்குதல் என்பது பெரிய ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம செஞ்சு வச்சோம்னா, ஒரு மரம் வச்சு 10 வருஷம் கழிச்சு தான் அது பெரிய மரமாகும், செடி வச்சா. ஆனா இன்னைக்கு அதை வெட்டி விடுவது நம்ம என்ன, ஒரு 1/2 மணி நேரத்தில் வெட்டி தூக்கி போடுறோம். 10 ஆண்டுகள் கடினப்பட்டு வளர்கிற மரத்தை 10 நிமிடங்களிலே நாம் தூசி என்று உதறி விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இயற்கை அழிப்பது நம்முடைய வாழ்க்கை. இன்னொரு பேராசை, ஆகாப் மன்னர் நாடு முழுவதும் அவர் கையில் இருந்தும், ஆனால் அவர் என்ன பண்ணுவார், செல்வத்தில் திருப்தி இல்லை. அவருக்கு இருந்த எல்லாமே சொத்து அவருக்கு இருந்துச்சு, ஆனால் திருப்தி இல்லை. அவர் பார்க்கிறாரு, ஏழை விவசாயியான நாபோத்தின் நிலத்தை அபகரிக்க அவனை கொன்று நிலத்தை அபகரித்துக் கொள்கிறார். இன்னைக்கு என்ன பண்றது தெரியுமா, நம்முடைய காலங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன இடத்தை பிடிச்சி வச்சிருக்கு, புறம்போக்கு இடத்தை பிடிச்சி வச்சிருக்கு. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம், அதை பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்றது, அது எனக்கு வேணும், பட்டா போடு ஒருத்த முடிக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது என்னுடைய ஒரு பேராசை, உனக்கு உள்ளதை நான் கொடுத்துருப்பேன்.
நீ பேராசையோடு வாழ்வாய் என்றால் அதை அனுபவிக்க முடியாது. கடவுள் நம்ம எச்சரிக்கை. நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்துக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும். நான் இன்னும் வேண்டும் 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 நான் சொன்னா ஆண்டவர் சொல்ல தெரியுமா, உனக்கு போதியது போதும், அதை உன்னிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். அந்த சூழ்நிலைகளை நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர். இன்றைக்கு மனுஷன் நல்லா யோசிக்கலாம். ஒரு 10,000 ரூபா இருந்தா இன்னொரு 5,000 ரூபா வந்துடாதா? 1 கோடி வந்தா 2 கோடி வந்துடாதா? ஒரு வீடு இருந்தா 2 வீடு இருக்காதா? எல்லாமே ஆசைகள் தான் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நான் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இது நிரந்தரமற்றது, இந்த உலகத்திற்கு எதிரானது, கடவுளின் சித்தத்திற்கு எதிரானது என்று சொல்லி நான் யோசிப்பதே கிடையாது. நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்கிறீங்க, எல்லாத்தையும் அழித்து அழித்து அனுபவிக்கிறீங்க, நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. ஆனா மகனே மகளே, நீ எங்க போற? உன் நிலைமை என்ன? நீ என்ன செய்ய போகிற சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்ப்போம். இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்கள், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அநேக நேரங்களில் இரவு ஷிஃப்ட் போறாங்க. இன்னும் காரியங்கள் முந்தைய காலகட்டத்தில் 8 மணி நேரம் வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்துடுவோம், காலைல போவோம், நைட்டு வந்துடுவோம், நிம்மதியான தூக்கங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பணம், பொருள், பதவி எல்லாமே நாம் பார்க்கும் பொழுது இரவு முடித்து உட்கார வேண்டியது இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் நாம் வாழ்ந்த காலகட்டங்களிலே நம்ம சுகத்தை சுகமுகமாக அனுபவித்தோம். நம்ம ரோட்ல விளையாடணும், தெருவில் விளையாடணும், நம்மளை சுற்றி நிறைய நிலங்கள் இருந்தது, ஜாலியாக விளையாடணும். நம்ம கேட்பதற்கு ஆள் இல்லை, நம்ம மரங்கள் ஏறி பறித்து கனிகளை உண்டோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் அப்படி செய்ய நாம் தவறிவிட்டோம், அந்த இயற்கையை அழித்து விட்டோம். இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து செவத்தோட கேட்டு சேர்த்து வீட்டை கட்டுறோம், எல்லாவற்றையும் அழிக்கணும். பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள்? இன்னைக்கு நம்ம சொல்றோம், பிள்ளைங்க வெளியிலே போக முடியல. ஏன் போக முடியல? இன்னைக்கு நம்ம நிலத்தை எல்லாம் அபகரித்து வீடுகளாக கட்டி விட்டோம். அதனால பிள்ளைங்க போக முடியல. வீட்டுக்குள்ள உட்காந்து கம்ப்யூட்டர்லையும் லேப்டாப்லையும் மொபைலையும் விளையாடும் போது பிள்ளைகள் கண்கள் பாதிக்கப்படுகின்றன, அவருடைய எண்ணங்கள் பாதிக்கப்படுகின்றன. இன்னைக்கு நாம் இயற்கையை சுரண்டும் பொழுது என்னென்ன விளைவுகளை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நாம் எல்லாருமே பொறுப்புள்ள ஒரு குடிமக்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு நம்மளாம் பொறுப்புள்ளவர்களாய் வாழ்கிறோமா? அநேக நேரத்தில் நம்ம படிக்கிறோம், எல்லா திருமுறையை திரும்பி நம்ம படிக்கும் பொழுதும் நமக்கு இன்னைக்கு பொறுப்பு இருக்கான்னு பார்க்கும்போது பொறுப்பிலே அநேக நேரம் தவறிவிட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராய் கடவுள் மனிதனை கொண்டு வந்து குடி செய்தார். ஆதியாகமம் 2:15 பார்க்கிறோம். கடவுள் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தி பாதுகாக்கின்ற பொறுப்பினையும் ஆழத்தில் கொடுத்தார். கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்தும் மனிதன் பயன்படுத்துவதற்கானவைகளே, ஆனால் அவரின் எதிர்பார்ப்பு ஒரு படைப்பும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க 2 பத்தி கூட்டு வந்து கொடுத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, இது உங்களுக்குன்னு சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லிட்டார், இந்த இடத்துல நம்ம பார்த்து கொடுத்துட்டார், இது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய சொத்து, உங்களை நம்பி கொடுத்திருக்கிறேன், இதை பண்படுத்தவும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆதாம் ஏவாள் அதை விட்டு அவர்கள் மாறி போனார்கள். இன்னைக்கு நம்ம நிலத்தை சொல்றோம் தாய் என்று நம்ம சொல்லுவோம். நிலத்தை ஏன் சொல்றோம்? அந்த தாய் தன்னுடைய கருவிலை சுமந்து பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு மீண்டும் அந்த அன்பை தாய்க்கு செலுத்த வேண்டும். அதுதான் இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டு நான் உதறிவிட்டேன் என்றால் அது மாதிரி பாவம் எதுவும் இல்லை. இன்னைக்கு இந்த பூமியிலிருந்து வாழ்வாரத்தை பெற்றுக்கொண்டு அதை உதறிவிட்டவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை அருவருக்கிறார், வெறுக்கிறார். இன்னைக்கு இந்த இயற்கை சூழல் அவ்வளத்தையும் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இது நீங்கள் செய்த தவறு. நீங்க நம்ம மழையை குற்றம் சொல்றோம், காற்று குற்றம் சொல்றோம், மாசு சொல்றோம், எல்லாமே சொல்றோம். இந்த 2.5 மாதங்கள் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன் எதுவுமே இல்லாம இருக்கும். இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது. இன்னைக்கு ஏர் பொல்யூஷன் இல்லை, நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை, நம்மளால இருக்க முடியல. அப்ப கடவுள் இப்பேற்பட்ட காரியங்களை அனுமதித்த பிறகுதான் இருக்க முடியுமா? இது நம்ம ஏன் எடுத்துக்கூடாது? ஆண்டவர் படிப்பினையை கொடுத்திருக்கிறாரு, இனி நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் ஒரு நடைபெற்ற ஒரு கால மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் குறித்த ஒரு மாநாட்டில் கிரேட்டா என்ற ஒரு 16 வயது பெண் சிறுமி, ஸ்வீடனை சேர்ந்த ஒரு பெண்ணை அவங்க பேச அழைத்தார்கள். அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு சென்று அவர் உரையாற்ற அந்த வாய்ப்பு பெற்று உலக நாடுகளின் தலைவர்களுக்கு அவர் விடுத்த அறைகூவலும் எச்சரிப்பும் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. அவருடைய உரை என்னன்னா, நாங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், நான் இங்கு அல்ல பள்ளியில் இருக்க வேண்டும். 16 வயசு நான் வந்து இன்னைக்கு பேசுற நிலைமை என்னன்னா, இன்னைக்கு நான் ஸ்கூல்ல இருக்க வேண்டியவா, இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். ஏன் தெரியுமா?
என்ன துணிச்சல் உங்களுக்கு என்ன துணிச்சல்? உங்கள் வெற்றி வார்த்தைகளால் எனது குழந்தை பருவத்தையும் திருடிவிட்டீர்கள், மக்கள் துன்புகின்றார்கள். நீங்க சொல்ற ஒவ்வொரு காரியத்தினால என் குழந்தை பருவம் நீங்க திருடிட்டீங்கன்னு சொல்லி அந்த கார்பரேட், அந்த பெரிய பெரிய தலைவர்களை நோக்கி அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இன்னைக்கு உங்க பிள்ளைகள், எங்க பிள்ளைகளும், என்னுடைய பிள்ளைகள் கேள்வி எழுப்புறாங்க. நீங்க நம்ம சொல்றோம், நாங்க அந்த காலத்துல ஒன்றும் இல்லை, ஜாலியா இருந்தோம், எங்களுக்கு மரத்துல ஏறணும், பண்ணோம், கணத்துல குளிச்சோம், எல்லாம் பண்ணோன்றோம், அவருக்கு அழைச்சிட்டு நிற்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அது என்ன? அந்த இது சொல்கிறோம், நமக்கு அந்த பிள்ளைகளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை, உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லை. அன்னைக்கு நம்ம ஓடணும், வந்தோம், எல்லாம் பண்ணோம், எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருந்தது. இயற்கை உணவுகளை சாப்பிட்டோம், இன்னைக்கு மருந்து போட்டு சாப்பிட்டோம், எல்லாத்தையும் செய்யணும். அப்போ அந்த குழந்தைகள் இன்னைக்கு நம்மால் பாதுகாக்கப்படுகிறார்களா, நம்ம துன்பப்படுத்தப்படுகிறார்களா, நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லையா? அந்த குழந்தை கேட்கிறார், அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், சுற்றுச்சூழல் பாதிப்படைத்துக் கொண்டிருக்கிறது, நாம் பேரழிவின் தொடக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். உங்களின் பேராசையால் அழிவுறும் இயற்கை வளம் போல் வணிகம் மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகள் வாயிலாக சரி செய்ய முடியும் என்று வெளிவேடமாக சொல்லி வருகின்றீர்களே என ஒரு துணிச்சலோன சொன்ன அந்த மக்களை பற்றி வெளிவேடமாக பேசுறீங்க எல்லாருமே முடியும்னு சொல்லி. ஆனால் நீங்க எல்லாமே பேசுறது வெளிவேடம் என்று சொல்லி அந்த ஒரு சிறு மகள் அறைகோல் விட்டாள். இன்னைக்கு நம்ம பேசும்போது முட்டாள் என்று சொல்றோம். மரத்தை வெட்டாதீங்கன்னு சொன்ன முட்டாள், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது என்னுடையது, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதை நீ அழிக்கப் போகிறாய் என்றால், நீ அழித்தால் அதனுடைய காரியத்திற்கு நீ திரும்ப அதை நீ பெற முடியாது, ஆனால் அது அழிவிலே நீ இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அழிந்து வரும் இயற்கை காக்கும் பொறுப்பு அனைத்து குடிமக்களுக்கும் உரியது. இன்னைக்கு நம்ம அவ்வளோ பேத்துக்கும் ஒரு உரிமை உண்டு. என்னன்னா, நம்ம எல்லாருமே மாசடைந்த இந்த காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம், சுவாசிக்க முடியல, அநேக பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் சொல்கிறது, இயற்கையை பண்படுத்தவும் பாதுகாக்கவுமே உங்களை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் யோசிக்க வேண்டிய காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் வாழும் இடம், பணியாற்றும் இடம், நம் திருச்சபை, நம் கிராமம், இவர்கள் முக்கியமானவர்கள். நாம் வாழ்கிற இடம், நம் பணியாற்ற இடம், என் திருச்சபை, கிராமம் எல்லாமே முக்கியமானது. ஆனால் நம் கிராமம் முக்கியமானது. நம்மில் முதலாவது மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மை சுற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மள்கிட்ட முதலாவது ஏன்ட்ட ஒரு விழிப்புணர்வு, நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது அந்த உலகம் நம்மை விட்டு நம்ம சொல்ற காரியங்களை மாற்றம் பெறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது நாம் மாற வேண்டும். அதான் சொல்றது, நம் இல்ல வளாகங்களை தூய்மையாய் பேண, வீட்டை சுற்றி நம்ம தூய்மையை பேணிக்கா பார்த்து திருச்சபை வளாகங்களை பசுமையாகும். திருச்சபையை சுற்றி செடிகளை வச்சு அது பசுமையாகும். நம்ம உள்ள வரும்போது அதை பார்க்கும்போது ஒரு மன நிறைவோடு நம்ம ஆலயங்களுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். மரம் நடுவதை ஊக்குவிப்போம். நம்ம பிள்ளைகள்கிட்ட எல்லாரும் வந்து மரம் நட்டு வைப்போம். நம்ம இயற்கை காப்போம் என்று சொல்லுவோம். நம்மள பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை நம்ம முற்றிலுமாய் தவிர்க்க வேண்டும். புகை உருவாவதை தவிர்க்க வேண்டும். வண்டி போகிறது, மற்ற எல்லா காரியங்களும் புகை உருவாவதை நம்ம தடுக்க வேண்டும். சூரிய சோலார் பேனலை பயன்படுத்தி முயற்சிப்போம். இங்குள்ள சோலார் பேனலை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணணும், அந்த இயற்கை பாதுகாக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அநேக வழிகளை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், இயற்கை வளங்களை அழித்து நீங்கள் வாழ்வது என்பது அதிக புத்திசாலித்தனம் அல்ல. அந்த நாம் யோசிக்கிறோம், அது எல்லாம் நல்ல ஒரு காரியம் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, அது உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும் என்று சொல்கிறோம். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் ஒரு தீர்மானம், நாங்கள் இந்த இயற்கையை பாதுகாக்கிறோம். இயற்கை ஆண்டவரே உம்முடையது, நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிறீர், அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எங்களை கட்டளையிட்டிருக்கிறீர். அதை நாங்கள் இத்தனை காலமாய் அழித்து விட்டோம் ஆண்டவரே. ஆனால் இனி அதை நாங்கள் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும் என்று சொல்லுவோம். கண்களை மூடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நம்பி இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறீர், சுற்றுச்சூழலை கொடுத்திருக்கிறீர், இதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த விசேஷ ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் சுயநலத்திற்காக அநேக நேரங்களிலே எங்களை சுற்றி இருக்கிற இயற்கைகளை அழித்து விட்டோம் ஆண்டவரே. இனி அதை பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. செடிகளை நட, நெகிழிகளை தவிர்க்க ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் உம்முடைய அன்பையும் உம்முடைய சாயலையும் நாங்கள் அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும் ஆண்டவரே. மனிதன் அழிப்பதற்கல்ல, உருவாக்குவதற்கே நீங்கள் அவர்களை படைத்தீர்கள். எங்களை நம்பி இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறேன், அதில் செயல்பட எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும் ஆண்டவரே. இப்போ சமீப காலமாக எங்களுடைய பகுதியிலும் கொரோனா வந்திருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். எங்களுடைய மூத்தவர்களுக்காக எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒருவேளை அந்த பயத்தினால் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். அந்த பயம், வேதனை, துக்கம், துயர் எல்லாவற்றும் துடைத்து போடும் ஆண்டவரே.
என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு நாங்கள் எப்போது செல்வோம் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அநேக சூழ்நிலைகள் மாறிவிட்டன. நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் மாறிவிட்டன. இருந்தாலும் இது சரி செய்ய உம்மாலா நீ கட்டளை நிற்குமா? அது விசுவாசம். அது நீர் எங்களுக்கு ஏற்ற காலத்தில் செய்து தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கித்தாவளிப்பார்.